அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஸ்ரோக்கான வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து இஸ்ரோவுடைய கண்டினியூவேஷன் தான். இப்போ ரீசெண்டாக இஸ்ரோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கண்டினியூவேஷன் ஷார்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆதித்யா L1. இது வந்து சோலார் மிஷன் அப்படின்வாங்க, ஒரு சூரிய விண்கலம். ஏவப்பட்ட தேதி நம்ம கேட்கலாம் 2 செப்டம்பர் 2023. எந்த ராக்கெட்டில் போச்சு நம்ம கேட்கலாம், PSLV C57. நெக்ஸ்ட் சுற்றுப்பாதை அப்படிங்கும்போது சூரிய பூமி லாக் ரேஞ்ச் புள்ளி அப்படின்வாங்க, அதை L1 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஷனோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 5லேருந்து 2 ஆண்டுகள். ஓகே, 2 to 5 ஆண்டுகள் இருக்கலாம். கருவிகள் இதில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மொத்தம் 7 கருவிகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் சூரிய விண்கலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதித்யா L1 அப்படின்றது நம்ம மறக்கக்கூடாது. அடுத்தது அப்படின்னு பார்த்தா சந்திராயன் 3 லூனார் மிஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு சந்திரனை பேஸ் பண்ணி தான், ஒரு 3 பேஸ் பண்ண மிஷனு. ஏவப்பட்ட தேதி நமக்கு கேட்கலாம் 14 ஜூலை 2023. எங்கேருந்து போச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து போயிருக்கும். தரையிறங்கிய தேதி கேட்கலாம் 23 ஆகஸ்ட் 2023. சந்திரனோட தென் துருவத்தில் இருந்து தரையிறங்குச்சு, இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ராக்கெட் பார்க்கும்போது LVM-3. ஓகேங்களா, GSLV Mark 3ன்னுவாங்க. அதோடைய இன்னொரு நிக் நேம் என்ன, ஒரு செல்ல பேர் என்னன்னா ஃபேட் பாய் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கூறுகள் பார்த்தா ஊந்து விசை தொகுதி, அதாவது லேண்டர் வந்து விக்ரமோ, ரோவர் வந்து பிரக்யான் அப்படின்னு பெயரிடப்பட்டது. சந்திரனின் தென்துருவத்திற்கு அருகில் முதலின் மென்மையான தரையிறக்கப்பட்டது தான் இந்த சந்திராயன் 3 லூனார் மிஷன். ஓகேங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தா ககன்யான் ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் அப்படின்னு ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன். ஓகேங்களா, மனித விண்வெளி பயண திட்டம். திட்டமிடப்பட்ட ஏவுதல் எப்படின்னா 2025 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. குழுவினர் பார்த்தா 4 விண்வெளி வீரர்கள் பிப்ரவரி 2024 அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது ரொம்ப முக்கியம். யார் யார் அந்த குழுவில் அப்படின்னு பார்த்தா பாலகிருஷ்ணன் நாயன் ஒருத்தர் இருக்காரு, அஜித் கிருஷ்ணன், நெக்ஸ்ட் வந்து அங்கத் பிரதாப்ன்றவர், நெக்ஸ்ட் S சுக்கா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா, இதுல சிறப்பு என்னன்னா பெண் மனித உருவ ரோபோ வியோமித்ராவும் டிராவல் பண்ணுது. அடுத்தது இந்தியா பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய 4வது நாடு. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு பிறகு 4வது நாடு அப்படின்ற ஒரு பெருமையை வந்து இந்த ககன்யான் மிஷன் மூலியமா பெற்றிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்தது பார்த்தோம்னா மங்கள்யான் திட்டம், பயங்கர ஃபேமஸானது. மார்ஸ் மிஷன் அப்படின்வாங்க, செவ்வாய் சுற்றுகள் அண்ட் திட்டம். நெக்ஸ்ட் திட்டமிடப்பட்ட ஏவுதல் பார்த்தா 2026 தற்காலிகமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் பார்த்தா LVM-3. சரிங்களா, இதோடைய நோக்கம் என்னன்னா MOM, அதாவது மங்கள்யான் ஆர்பிட்டல் மாஸ் மிஷன் 2013 தொடர்ச்சி, அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உலகின் மலிவான செவ்வாய் கிரக பயணம் அப்படின்றத இதுதான் குறிப்பிடுது. நெக்ஸ்ட் குறிப்பு பார்த்தா மங்கள்யான் 2013 முதல் வெற்றி. செவ்வாய் கிரகத்தில் 8 ஆண்டுகள் செப்டம்பர் 2022, அதாவது 24 தேதி 2022 வரையும் அது இருந்திருக்கு. GSLV Mark 3 ராக்கெட்டில் போனது. அடுத்தது பார்த்தோன்னா சுக்ரயான் அப்படின்ற ஒரு மிஷன், வீனஸ் மிஷன். இது திட்டமிடப்பட்ட ஏவுதல் எப்படின்னா 2028 31 பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த ராக்கெட் அப்படின்னு பார்த்தா LVM-3. நெக்ஸ்ட் குறிக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது வீனஸின் வளிமண்டலம் மற்றும் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவுடைய முதல் வீனஸ் மிஷன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சரிங்களா, மீண்டும் இதோட கண்டினியூஷன் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.